ஓகே, இந்த சாஸில் நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 3.19 இருக்கக்கூடிய 6th சம். கொஷின் என்னன்னா, ஷோ தட் த மேட்ரிக்ஸஸ் ஏன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, பிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. சாட்டிஸ்ஃபை காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்னென்னா, ஏபிஸ் ஈக்குவல் டு பிஏ. அதாவது ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஏயை பியால் மல்டிப்ளை பண்ணாலும் பியை கொண்டு போய் ஏயால் மல்டிப்ளை பண்ணாலும் ரெண்டுமே சேமாக தான் இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு பேர் தான் காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏ மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம், பி மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ ஏபி மேட்ரிக்ஸ் அப்படிங்கும்போது நம்ம மல்டிப்ளிகேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப் கரெக்டாக செய்யணும். ஸோ ஏபி மேட்ரிக்ஸ் ஒன்று கிடைக்குது. அடுத்து பிஏ. ஸோ ஃபஸ்ட்டு பி மேட்ரிக்ஸ், அடுத்து ஏ மேட்ரிக்ஸ், அந்த மாதிரி கான்செப்டில் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ ஒரு செகண்ட் ஆப்ஷன் கிடைக்குது. இப்போ இந்த 1ம் 2ம் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏ. ஸோ காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து வெரிஃபை பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த சம். இதே மாதிரி சம் டீட்டெயிலாக பார்க்கணும், ஒவ்வொரு எக்ஸசைஸில் இருக்க சம்மும் பார்க்கணும் அப்படின்னா மேக்ஸ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 10th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் மேக்ஸ் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எக்ஸசைஸ் சம்மும் டீட்டெயிலாக பார்க்குறோம். ஓகே, தேங்க்யூ.